கேன்சல் பண்ணி விட்டாங்க. கேன்சல் பண்ணி கிளியர் பண்ணி தர முடியாது சாய் ரவி அசிங்கமா பேசுறாரு. ஜிபேல பணம் வாங்குறாரு. ஆனா அதுக்கு உண்டான பில்லும் கொடுக்க மாட்டேங்கிறாரு. பில்லு ஒண்ணு கொடுக்குறாரு, அமௌண்ட் வாங்கிட்டு போறாரு. அது என்ன பில்லுன்னு கேட்டா அது உனக்கு தேவையில்லை, அமௌண்ட் உள்ள பில்லு கொடுக்குறேன் வாங்கிக்கன்றாரு. அதை பத்தி விலைக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணுன்றாரு. ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், ஸ்டேஷன் பக்கமும் வரல. 3 மாசம் 4 மாசம் போயிடுறாப்புல. அதனால திரும்பி பிரச்சனை பண்றாப்புல. இதோட 3-4 வீடு மாறிட்டேன். எனக்கு கை புண்ணா ஆப்ரேஷனுக்காக அலைஞ்சிக்கிட்டேன். வருமானம் இல்லாம நான் தவிச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இப்ப ஜிக்மோர் ஹாஸ்பிட்டல்ல தான் கட்டிக்கிட்டேன். என் மன உளைச்சலுக்கு ஆளாக்கி என்னை ரொம்ப பாடுபடுத்துறாங்க. இந்த நிறுவனத்தால நானும் இப்போ பயனடைஞ்சு வருமானத்துல இருந்தேன். ஆனா அந்த நிறுவனம் நல்லா இருந்துச்சு. ஆனா இப்போ இருக்கவங்க டார்ச்சர் பண்றவங்க பணத்தை கொள்ளடிச்சுட்டு போறாங்க. அதுக்கு உண்டான எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அன்னைக்கு மேனேஜர் அதிகாரின்ட்டு வந்தாங்க. பாய் நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு கிளியர் பண்ணி தரேன்ட்டாங்க. அந்த கேரளால இருந்து வந்திருந்தாரு, அவங்க உங்களுக்கு செஞ்சு தரேன் பாயிண்டாரு. ஆனா இப்ப பார்த்தா மேனேஜரும் ஓட்டாங்க, சாகம் ஓட்டாங்க. அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சாய் ரவி ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. நீ என்ன ஜோக்கரா, உன்னால என்ன பண்ண முடியும்? அதுக்கு உண்டான பில்லுங்கிது, அவர் பேசின ஆதார வீடியோவும் இங்கிது என்கிட்ட. அவருடைய போட்டோ என்ன ஒன்னும் புடுங்க முடியாது, என்ன பண்ண முடியாது, உன்னால என்ன செய்யணும்னு செய்யுங்கன்றாங்க. இந்த மாதிரி டார்ச்சர் பண்றாங்க. என்னதான் செய்யறது? இந்த மாதிரி நான் இழந்துக்கேன். லேடிஸை ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாங்க. இது மாதிரி நான் பாதிக்கப்பட்ட எனக்கே பிடிக்குதுன்னா மற்றவங்க எல்லாம் பாதிக்கப்பட்டவங்க என்ன செய்யறாங்கன்னு தெரியல. ஆனா அதுக்கு உண்டான ரெஸ்பான்ஸே கிடையாது. இந்த ஈசாப் நிறுவனம் தலையிட்டு அவருக்கு உள்ளதை செய்யணும். இதுக்கான அதிகாரிங்க எனக்கு நல்லது இந்த மாதிரி பண்ண மாதிரி மற்றவங்க யாரும் இந்த மாதிரி அனுபவிக்க கூடாது, அவங்களுக்காக போராடுறதுக்காக நான் இந்த மாதிரி சொல்றேன். என்ன ஒரு ஆளை வச்சுக்கிட்டு மற்றவங்க வெளியில சொல்ல முடியாம கஷ்டப்படுறாங்க. ஏழைப்பட்டவங்க அன்றாட கூலி வேலைக்கும் வருமானம் இல்லாம உட்காந்துக்காங்க. அவங்க எல்லாம் பாடாப்படுறாங்க. லேடிஸ ரொம்ப தகக்குறவா பேசுறாங்க. இதெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டு இந்த குளிர் இதுக்கு நிறைய பேர் தூக்கு மாட்டிக்கிட்டு தொங்கிட்டாங்க. கடன் தொல்லை தாங்க முடியாம இழந்துட்டாங்க, குடும்பத்தை இழந்தெல்லாம் நிக்கிறாங்க. அதனால கலெக்டர் இந்த பர்மிஷன் போட்டாங்க, அந்த டைம் வரைக்கும் விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களால என்ன செய்ய முடியுமோ செஞ்சீங்க மாதிரி இருக்காங்க. இந்த விளைவு வர்றது எங்களை வெளியாக்குறதுக்கு நீங்களும் தான் எங்களுக்கு உதவி செய்யணும். எங்களை மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்பட்டு வெளியில சொல்ல முடியாம இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்க அதிகாரப்பூர்வமா செஞ்சீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப புண்ணியமா இருக்கும், ரொம்ப நன்றியா இருக்கேன். இதுக்குனால கொஞ்சம் உதவி செய்யுங்க. உங்களை கெஞ்சி வருந்தி கேட்டுக்கிறேன். மன உளைச்சலுக்கு ஆளாகி தான் நானும் நிற்கிறேன். என்னால் வலி வேதனையால தான் நான் பேசுவேன். இந்த மாதிரி யாருக்கும் நடக்காம பாதிச்சவங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியா இருந்து அவங்களுக்கு நல்லது செய்வீங்கன்னு கேட்கிறேன். ரொம்ப சந்தோஷம் பாய். இது எந்த நிறுவனம், எந்த பிரான்ச்? ஈசாப் நிறுவனம், ஈசாப் பிரான்ச். இது மட்டும் இல்ல, பல எந்த ஊர்ல இருக்கு இந்த பிரான்ச்? இது சிதம்பரத்துல இருக்கு. சிதம்பரம் பிரான்ச் தான். சிதம்பரம் பிரான்ச் தான் இப்ப பிரச்சனை. அதே மாதிரி எல்என்டி பிரச்சனை. எல்என்டி ப்ராப்ளமும் இந்த மாதிரி தான் தரக்குறவா பேசுறாங்க, எல்லாம் பேசுறாங்க. ஆனா கட்டணத்துக்கான ஒய்ச்சவே எங்கிட்ட இருக்கு. திருட்டு ஒன்ன சாருடைய நம்பர் எங்கிது, அது அவர் மேனேஜர் போயிட்டா நாங்க என்ன செய்யறது? ஆனா நிறுவனம் எந்த தலையிடம் எடுக்க மாட்டேங்குது. சப்போஸ் ஆடிட்டிங் வந்தாலும் இந்த நிறுவன கஸ்டமர் கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. அங்கேயே பேசி ஆபீஸ்லயே கிளியர் பண்ணி அமுச்சு விட்டுருக்காங்க. ஹெட் ஆபீஸுக்கு தெரியாத தனமா திட்டுத்தனமா இவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஹெட் ஆபீஸும் மக்கள் தான் திருடி வச்சுட்டு நிறைய செய்யறாங்க. இது நிறைய மக்கள்கிட்ட போய் விசாரிச்சாக்கா தெரியும். ஆனா அந்த ஜிபேங்கிறது அவங்க அக்கௌண்ட்ல போகுது. அந்த அக்கௌண்ட் அவங்களுக்கு அதை அந்த பணத்தை அக்கௌண்ட் அவங்க சாருடைய அக்கௌண்ட்ல என்னென்ன வச்சுக்காங்க. அவங்க அக்கௌண்ட்டை எடுத்தாலே அந்த பணம்லாம் எவ்வளவு திருடிக்காங்க என்னன்னு தெரிஞ்சிடும். ஆனா அவங்க அக்கௌண்ட்ல பார்க்க மாட்டேங்க. 1க்கு 2 அக்கௌண்ட் வச்சுக்காங்க, 3-4 நம்பர் வச்சுக்காங்க. இப்ப சாய் ரவி கிட்ட நான் பேசினதுக்கு நீ என்ன ஜோக்கரா? இத கேட்டு வந்தவங்களுக்கு என் பர்சனல் நம்பருக்கு உனக்கு யாரு அதிகாரம் கொடுத்தது? எதுக்கு என் பர்சனல் நம்பர்ல நீ வர? நீ யார போல? எந்த அதிகாரியா இருந்தாலும் நான் பேசுவேன். என் பர்சனல் நம்பர் உனக்கு இல்ல. அசிங்கமா பேசி சண்டை போடுறாப்புல. அன்னைக்கு குத்துன இதால தான் கையை பிடிச்சி முடிச்சதால தான் எனக்கு இந்த ப்ராப்ளமே வந்துச்சு. 3-4 சார்பு வராங்க, அதிகாரத்துல நின்றுகிட்டு இந்த மாதிரி செய்யறாங்க. இந்த மாதிரி இருந்தா நாங்க என்ன செய்ய முடியும்? நைட்டு இருந்தாலும் போகணும்னாக்கா 6 மணியா 7 மணியா இருந்தாலும் வாங்கிட்டு போறாங்க. அன்டைம்ல நாங்க எங்களுக்கு ரூல்ஸ் இருக்குது, நாங்க வாங்கித்தான் ஆகுவோம். அதெல்லாம் நீங்க சொல்றது அதிகாரிங்க அப்ப சட்டம் போடுவாங்க, அதோட முடிஞ்சிச்சு. எங்களை கலெக்ஷன் பண்ண சொல்றாங்க, நாங்க கலெக்ஷன் பண்ணி தான் ஆகும், நீங்க கொடுத்துதான் ஆகணும்ன்றாங்க. சாய் ரவி ரொம்ப திமுகாக்கிறாரு. நீங்க எங்க போனாலும் எதுவும் என்ன செய்ய முடியாதுன்றாரு. ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாரு. நான் ரொம்ப கவலைப்பட்டு வேதனையும் வலியோட நிக்கிறேன்.
இங்க ஊர்ல உள்ளவங்க தெருவில் உள்ளவங்க எல்லாருக்கும் தெரியும், பிரச்சனை பண்ணிக்க நிறைய பசங்க சொல்லிக்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா அடிக்கடி வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நல்ல தீர்வு இதை பார்க்குறவங்க தான் செய்யணும். இதுக்கு உண்டான அதிகாரங்களை தான் செஞ்சுட்டு ஹெட் ஆபீஸ் மூலயமா ஒரு தீர்வு செஞ்சீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது கோர்ட் மூலியமா எங்களுக்கு தீர்வு பண்ணாக்கும் எங்களுக்கு சந்தோஷம். இந்த மாதிரி வாழ்வாதாரம் இல்லாம நிறைய பேர் சாவுறதுல கொஞ்சமாச்சும் குறையும். இந்த கந்து வெட்டி அது இதுன்ட்டு எங்களை தொல்லை கொடுக்குறாங்க இந்த ஈசா குழு நிறுவனம் தான். அதனால இவங்களால எங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு வகையில நாங்க திருப்தி பண்ணா தொழில் பண்றதுக்கு உதவி செஞ்சாங்க, கொண்டாங்க, எல்லாம் செஞ்சாங்க. இந்த நிறுவனம்னா எங்களை வந்து ஆளாக்கி விட்டுச்சு, கொண்டுச்சு தான். ஆனா முன்னாடி இந்த நிறுவனம் நல்லா இருந்துச்சு. ஆனா இப்ப இருக்க சில சார்கள் செய்யற பிரச்சனையால தான் இந்த மாதிரி இருக்குது. பல சார்களுக்கு பல அதிகாரிகள் இருக்காங்க, ஆனா அவங்க எல்லாம் நல்லது செஞ்சுக்காங்க. அதுக்காக நாங்க அவங்களெல்லாம் குறை சொல்ல முடியாது. ஒரு சில ஆளுங்க செய்யற தப்புனாலதான் இவ்வளவு பிரச்சனையே நடக்குது. அதனால வந்து நான் எல்லாரையும் குறை சொல்றேன், தயவு செய்து என்னை மன்னிச்சிங்க. எல்லாரையும் நான் குறை சொல்ல, எல்லா அதிகாரியும் வைக்கிறாங்க, எல்லாரும் நல்லவங்க வைக்கிறாங்க. இந்த மாதிரி கெட்டவங்கள்ட்ட எங்களை காப்பாத்துக்கிறதுக்காக தான் நாங்க கேட்கிறோம். தவிர நல்லவங்களை குறை சொல்ல தயவு செய்து கையெடுத்து கேட்கிறோம். மன்னிச்சிங்க. நல்ல அதிகாரியை நான் சொல்லல. பாதிக்கப்பட்ட ஒரு பிரச்சனையால தப்பா பேசினாலும் என்னை மன்னிச்சிங்க. கடவுளுக்காக மன்னிச்சு எனக்கு வந்து இதுக்கு உதவி நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. உங்களுக்கு உதவி செஞ்சா எங்களுக்கு ரொம்ப புண்ணியமா இருக்கும்.